ஆனா இன்னைக்கு திமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, அந்த திமுகவினுடைய அலையன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, யார் வந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அனைத்து மதத்தவருக்கும் சரி, எல்லாருக்கும் சரிசம வாய்ப்புன்னு சொல்லி கட்சிகளுக்கே கூட்டணியில வாய்ப்பு குடுத்து, இன்னைக்கு போட்டியிடுற அளவுக்கு 234 தொகுதிய டிஎம்கே ரெடி பண்ணிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதாவது நீங்க இந்த சாதி இல்ல, அந்த சாதி இல்ல, இந்த மதம் இல்ல, அந்த மதம் இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வாய்ப்பு குடுக்குறாங்க. ராஜ்யசபாவில் தொடங்கி சட்டமன்றம் வரை சமூக நீதிய வந்துட்டு திமுக வந்து பேணி காத்து நீங்களாச்சும் உங்க கட்சிக்குள்ள சீட்டு குடுக்குறீங்க. கட்சிக்குள்ளே நீங்க தொகுதி பார்த்து குடுக்குறீங்க. ஆனா, அவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்துட்டு எல்லா கட்சிகளையும் அகாமடேட் பண்ணி, அவர்களுக்கான சீட்டையும், உரிய மரியாதையும் இன்னைக்கு திமுக குடுத்து, ஒரு சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 2026லும் தொடரும்னு இருக்காங்க. அதாவது சமூக நீதிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற சமூக நீதி. ம். நீங்க வந்து நீங்க சொல்றீங்க சாதி கட்சின்னு சொல்றீங்க. ஒரு சாதிக்காக செயல்படுற கட்சியை கூட வச்சு நீங்க எப்படி சமூக நீதின்னு பேச முடியும் முதல்ல? ஒரு கட்சியில பிரதிநிதித்துவம் குடுக்குறோங்க. அதுதான் சார். ஒரு கட்சியில இல்ல ஒரு சட்டமன்றத்துல அனைவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் குடுக்குறோம்னா சமூக நீதின்னு சொல்லலாம். ஒரு வேலையில குடுக்குறோம். ம், ம். இப்ப நம்ம ஒரு நீதிபதி இருக்குன்னா, அனைத்து சமூகத்திலிருந்தும் நீதிபதியா வரணும். அது வந்து பிரதிநிதித்துவம் சொல்ல முடியும். நீங்க வந்து ஒரு சாதிக்காகவே இயங்குற ஒரு கட்சிய கூட்டிட்டு வந்துட்டு, அவங்க என்ன ஒரு முற்போக்கு பேசுவாங்க? சாதி பெருமை பேசுறவங்க எப்படி முதல்ல முற்போக்கு பேச முடியும்? அது பிற்போக்கு தானே பேச முடியும். அவங்கள கூட வச்சுட்டு நீங்க சமூக நீதி பேசுறேன்னு சொல்றது நகைச்சுவையா தானே அப்ப இருக்கு. நீங்க எந்த கட்சிய சொல்றீங்க அப்போ? நான் குறிப்பிட்ட அந்த கட்சிய சொல்ல வரல. நீங்க சொன்னீங்கல்ல, அனைத்து சாதிகளுக்கும் அதுல குடுத்திருக்காரு நீங்க தானே சொல்றீங்க. நீங்க அனைவருக்கும் எந்த கட்சி அனைத்து மதம், அதுதான் சாதி சார் சொல்றேன். சார்ந்த மதசார்பற்ற அனைத்து முற்போக்குனின் பேர் வச்சுக்கிட்டு முற்போக்கு எல்லாருக்குமே தான். மதசார்பற்ற அதுதான் முற்போக்குனா சொல்றேன். இவங்க அப்ப மதசார்பற்ற வந்து தான் அந்த குடுக்குறாங்க கட்சி எல்லாரும். வந்து மத சார்போ, சாதி சார்போ செயல்படாத ஒரு கட்சியா தானே இருக்க முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு கட்சி இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா, நான் எங்களுடைய கொள்கை வந்து அனைவருக்கும் எல்லாம்ன்றத நம்ம சொல்றோம். எல்லாம்ங்கிறதான். இப்ப நாங்க வந்து சாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ செயல்படல. மக்களுக்கு தேவையான ஏதாவது என்னன்னா, எங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து அனைத்து மக்களுக்குமானது. அரசியல் வந்து அனைத்து உயிருக்குமானது எங்களுடைய செயல்பாடு, நோக்கம். இல்ல நாம் தமிழர் கட்சியிலயும் சாதி பார்த்தானே சீட் குடுக்குறாங்க. சாதி அந்தந்த பார்த்து தொகுதியில குடுக்கல. பெரும்பான்மை சமூகத்தையும் கொஞ்சம் பார்த்து பார்த்தானா எல்லா இடங்களும் நீங்க 234 சீட்லயுமே வந்துட்டு நாங்க கம்யூனிட்டி பார்க்காம குடுத்துருக்கோம்னு சொல்ல முடியாதுல்ல நாம் தமிழர்லயும். அதாவது சாதி பார்த்துலாம் குடுக்கல. எல்லா எல்லா சமூகத்துக்கும் இடம் குடுக்கணுங்கிற அடிப்படையில தான் குடுத்துருக்கோமே தவிர, இந்த இடத்துல இவங்க பெரும்பான்மையா இருக்காங்க. அதனால இங்க குடுக்குறேன்னு குடுக்கல.